This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் மாறும் வானிலை, வெப்ப அலை தணிந்து 15 மாவட்டங்களில் தீவிர புயல் எச்சரிக்கை. பிரான்சில் பாடசாலை உதவித்தொகைக்கான விநியோக தேதிகள் அறிவிப்பு. மாணவர்களின் வயதை பொறுத்து வழங்கப்படும் நிதி. பிரான்சில் 2.5 மில்லியன் யூரோக்கள் மருத்துவ காப்பீட்டு மோசடி. தனியார் செவிலியர் மீது வழக்கு பதிவு. பிரான்ஸ் நாடாளுமன்ற கீழவையில் கருணை கொலை மசோதா வெற்றிகரமாக நிறைவேற்றம். முதியவர்கள் தங்கள் வாழ்வை முடித்துக் கொள்ள வழிவகுக்கும் புதிய சட்டம். பிரான்சில் குறைந்த வருமானக்காரர்களுக்கு மின்சார கார். சமூக குத்தகை திட்டத்தின் 3ஆம் கட்டம் இன்று தொடக்கம். பிரான்சின் 16 இடங்களில் தொடர்ந்து எரியும் காட்டுத்தீ. தீ வைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிபர் மக்ரோன் தெரிவிப்பு. ஆகஸ்ட் 1ஆம் தேதி கோடை விடுமுறை போக்குவரத்துக்கான கருப்பு நாளாக அறிவிப்பு. நெடுஞ்சாலைகளில் வாகன நெரிசல் ஏற்படும் என எச்சரிக்கை. பாரிஸில் சாலை பராமரிப்பு பணிகள். 1 மாத பணிகளால் வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க kannee.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. kannee.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. பிரான்சில் கடந்த சில நாட்களாக நிலவிய கடுமையான வெப்ப அலை படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் நாட்டின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் வானிலை மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இன்று ஜூலை 16ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் 15 மாவட்டங்களுக்கு கடுமையான இடியுடன் கூடிய புயல் மற்றும் மழைக்கான செம்மஞ்சள் எச்சரிக்கையை மெத்தேயோ பிரான்ஸ் வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. இந்த செம்மஞ்சள் எச்சரிக்கை நிலை பெரி பகுதியிலிருந்து பிரான்சோ கம்டே பகுதி வரை பரவியுள்ளது. குறிப்பாக இடியுடன் கூடிய புயல்களின் போது பெரிய அளவிலான ஆலங்கட்டி மழை, பலத்த மழைப்பொழிவு, சூறாவளி காற்று மற்றும் தீவிர மின்னல் செயல்பாடுகள் பதிவாகலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மறுபுறம் வெப்ப அலையின் தாக்கம் குறைந்துள்ளதால் வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 9 மாவட்டங்கள் மட்டுமே வெப்ப அலைக்கான செம்மஞ்சள் எச்சரிக்கையில் நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை மதிய நிலவரப்படி வார் பகுதியில் அதிகபட்சமாக 41 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நாளை வெள்ளிக்கிழமையும் தென்கிழக்கு மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிகளில் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் கடும் வெப்பம் தொடரும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் குடும்ப வருமானத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் பாடசாலை தொடக்க உதவித்தொகைக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மயோத் மற்றும் ரியூனியன் தீவுகளில் ஆகஸ்ட் 4ஆம் தேதியும் பிரான்சின் ஏனைய பகுதிகளில் ஆகஸ்ட் 18ஆம் தேதியும் இந்த நிதியுதவி வழங்கப்படும். 6 முதல் 18 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு அவர்களின் வயதை பொறுத்து 426 முதல் 466 யூரோக்கள் வரை உதவித்தொகை கிடைக்கும். கேஃப் அமைப்பில் பதிவு செய்துள்ள குடும்பங்களில் 6 முதல் 15 வயது வரையிலான மாணவர்களுக்கு இந்த தொகை தானாகவே வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். ஆனால் 16 முதல் 18 வயதுடையவர்கள் தொடர்ந்து கல்வி கற்பதை உறுதிப்படுத்தும் சுய அறிவிப்பை சமர்ப்பிப்பது கட்டாயமாகும். இதுவரை பதிவு செய்யாதவர்கள் நேரடியாக விண்ணப்பித்து பயன்பெறலாம். பிரான்சின் அவுப மாகாணத்தில் அரசு மருத்துவ காப்பீட்டு நிறுவனத்திடம் திட்டமிட்டு மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் தனியார் செவிலியர் ஒருவரும் அவரது குடும்ப உறுப்பினர் ஒருவரும் வரும் 2027ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். சுமார் 2.5 மில்லியன் யூரோக்கள் அளவிலான இந்த மாபெரும் மோசடியை ட்ராய்ஸ் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தற்போது அம்பலப்படுத்தியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட வழக்கமான நிர்வாக கண்காணிப்பின் போது இந்த முறைகேடு முதலில் வெளிச்சத்திற்கு வந்தது. அந்த செவிலியர் சமர்ப்பித்திருந்த மருத்துவ கட்டண பட்டியல்களில் எண்ணற்ற முரண்பாடுகள் இருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறை மற்றும் மருத்துவ காப்பீட்டு நிறுவன அதிகாரிகள் கூட்டாக இணைந்து நடத்திய அதிரடி விசாரணையில் இது ஒரு திட்டமிட்ட மோசடி மற்றும் பாரதூரமான சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்பது உறுதி செய்யப்பட்டது. 2020 முதல் 2026 வரையிலான 6 ஆண்டு காலகட்டத்தில் பல்வேறு காப்பீட்டு அமைப்புகளை குறிவைத்து இந்த தொடர் மோசடி அரங்கேற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசுக்கு ஏற்பட்டுள்ள மொத்த இழப்பு 2.5 மில்லியன் யூரோக்களை தாண்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளது.
தற்போதைய சட்ட நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக குற்றம் சாட்டப்பட்டவர்களிடமிருந்து சுமார் 1 மில்லியன் யூரோக்கள் மதிப்புள்ள சொத்துக்கள் முதற்கட்டமாக முடக்கப்பட்டுள்ளன. பிரான்சில் நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்டு வந்த கருணை கொலை மசோதா நாடாளுமன்றத்தின் கீழவையில் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதாவுக்கு ஆதரவாக 291 உறுப்பினர்களும் எதிராக 241 உறுப்பினர்களும் வாக்களித்துள்ளனர். தீவிரமான, குணப்படுத்த முடியாத மற்றும் உயிருக்கு ஆபத்தான நோயின் இறுதி கட்டத்தில் இருக்கும் வயதான குடிமக்கள் தங்கள் வாழ்வை முடித்துக்கொள்ள இந்த சட்டம் வழிவகுக்கும். குறிப்பாக சம்பந்தப்பட்ட நோய் தாங்க முடியாத உடல் அல்லது மனவேதனையை தருவதாகவும் சிகிச்சைக்கு கட்டுப்படாததாகவும் இருக்க வேண்டும் என்ற கடுமையான நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மசோதாவின் சில விதிகளை சட்டம் அரசியலமைப்பிற்கு இணங்குகிறதா என்பதை சரிபார்க்கும் 9 உறுப்பினர்களை கொண்ட அரசியலமைப்பு சபையிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக பிரான்ஸ் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் 3 முறை கீழவையில் அங்கீகரிக்கப்பட்ட இந்த மசோதா மேலவையில் நிராகரிக்கப்பட்டிருந்தது. எனினும் தற்போதைய கருத்து கணிப்புகளின்படி பெரும்பான்மையான பிரான்ஸ் மக்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதால் இம்முறை மேலவையின் முடிவு என்னவாக இருக்கும் என்பது நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்ஸ் அரசு மின்சார கார்களுக்கான சமூக குத்தகை திட்டத்தின் 3ஆம் கட்டத்தை இந்த வியாழக்கிழமை முதல் தொடங்குகிறது. இத்திட்டத்தின் மூலம் குறைந்த வருமானம் கொண்ட 50,000 குடும்பங்கள் மாதம் 94 யூரோகள் முதல் 199 யூரோக்கள் வரையிலான குறைந்த கட்டணத்தில் புதிய மின்சார காரை வாடகைக்கு எடுத்து பயன்படுத்த முடியும். இந்த திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பதாரரின் மாத மொத்த வருமானம் 1900 யூரோக்களுக்கும் குறைவாக இருக்க வேண்டும். மேலும் பணியிடத்திலிருந்து 10 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் வசிப்பவராகவோ அல்லது தொழில் ரீதியாக ஆண்டுக்கு 8000 கிலோமீட்டருக்கும் அதிகமாக பயணிப்பவராகவோ இருக்க வேண்டும். ஏற்கனவே இத்திட்டத்தில் பயன்பெற்றவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க முடியாது என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. சிட்ரோயன், ரெனோ ட்விங்கோ உள்ளிட்ட சுமார் 20 கார் மாடல்கள் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்றன. அரசு ஆண்டுக்கு 401 மில்லியன் யூரோக்கள் செலவிடும் இத்திட்டத்தின் கீழ் கார்களை 3 ஆண்டுகளுக்கு வாடகைக்கு எடுக்கலாம். குத்தகை காலம் முடிந்ததும் காரை திருப்பி அளிக்கலாம் அல்லது சொந்தமாக விலைக்கு வாங்கிக் கொள்ளலாம். சுற்றுச்சூழல் மாற்ற அமைச்சகத்தின் இணையதளத்தில் தகுதியை சரிபார்த்துக் கொள்ளலாம் எனவும் இதற்கான அனைத்து பதிவு நடைமுறைகளையும் கார் விற்பனையாளர்களை மேற்கொள்வார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிஸ்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இதுவரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்கள்ல மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 07798574445. பிரான்சில் காடுகளுக்கு வேண்டுமென்றே தீ வைப்பவர்கள் மீது எவ்வித சகிப்புத்தன்மையும் காட்டப்படாது என அதிபர் இம்மானுவேல் மக்ரோன் எச்சரித்துள்ளார். நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயால் இதுவரை சுமார் 35,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 5ஆம் தேதி முதல் 2000 ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பு எரிந்து நாசமான ஃபாண்டெயின்ப்ளூ காட்டை அதிபர் பார்வையிட்டார். இந்த விபத்து காரணமாக 1000 குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் இது தொடர்பாக இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற இந்த காட்டை சீரமைக்க புதிய நிதி திரட்டும் திட்டத்தை அதிபர் அறிவித்துள்ளார். இதனிடையே டார்டாங் மற்றும் அல்ப்ஸ் உள்ளிட்ட நாட்டின் 16 இடங்களில் தொடர்ந்து காட்டு தீ எரிந்து வருவதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரான்சில் கோடை விடுமுறை பயணத்தை தொடங்கும் வாகன ஓட்டிகளுக்கான முக்கிய எச்சரிக்கையை போக்குவரத்து முன் அறிவிப்பு மையமான பைசன் ஃபுட்டே வெளியிட்டுள்ளது. இதன்படி ஆகஸ்ட் 1ஆம் தேதி சனிக்கிழமை விடுமுறைக்கு புறப்படுவோருக்கான கருப்பு நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் நாடு முழுவதும் உள்ள நெடுஞ்சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த நெரிசலானது ஜூலை 31ஆம் தேதியே தொடங்கிவிடும். மேலும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி நாடு முழுவதும் சிவப்பு எச்சரிக்கையும், பொது விடுமுறை நாளான ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆவரண்ய ரோன் அல்பஸ் பிராந்தியத்தில் கருப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. விடுமுறை முடிந்து திரும்புவோருக்கு ஆகஸ்ட் 22ஆம் மற்றும் 28ஆம் தேதிகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் என்பதால் வாகன ஓட்டிகள் தங்கள் பயணங்களை முன்கூட்டியே திட்டமிட அறிவுறுத்தப்படுகிறார்கள். உலகின் முக்கிய வர்த்தக மையமான பாரிஸ் லா டெஃபென்ஸ் பகுதியில் மாபெரும் சாலை பராமரிப்பு பணிகள் நேற்று தொடங்கப்பட்டுள்ளன. இதனால் அப்பகுதியில் அடுத்த 1 மாத காலத்திற்கு பல்வேறு போக்குவரத்து மாற்றங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. லா டிஃபென்ஸ் சுற்றுச்சந்திப்பில் உள்ள பேருந்து நிலையத்திலிருந்து வெளியேறும் வழியை சுற்றியுள்ள பகுதிகளில் சாலையை பலப்படுத்தும் மற்றும் நிலத்தடி குழாய்களின் கசிவுகளை தடுக்கும் பணிகள் ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. இந்த பணிகள் காலை 7 மணி முதல் மாலை 4:30 மணி வரையிலும், இரவு 9 மணி முதல் அதிகாலை 5:30 மணி வரையிலும் சுழற்சி முறையில் நடைபெறுகின்றன.
போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் ஆவென்யூ டு ஜெனரல் டெகால் சாலையில் இருவழி போக்குவரத்து முறை தற்காலிகமாக அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் லா டிஃபென்ஸ் சந்திப்பிலிருந்து ஆவென்யூ ஜான் முல்லா மற்றும் ரோஸ் ட ஷெர்பர்க் ஆகிய பகுதிகளை நோக்கிச் செல்லும் வழிகள் மூடப்பட்டுள்ளன. அதற்கு பதிலாக அவென்யூ டெலா டிவிஷன் லெக்லர் வழியாக மாற்றுப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. எனவே வாகன ஓட்டிகள் மாற்றுப்பாதைகளை பயன்படுத்தி தங்களின் பயணங்களை முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க kannee.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. kannee.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.